எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம சிரசாசனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது சிரசாசனம் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயத்த நான் செவுத்தை ஒட்டி செய்கிறேன் ஒரு சேஃப்டிக்காக. என்னால் செவுறு எல்லாமே செய்ய முடியும். இருந்தாலும் என்னோட 2 கைகள் முட்டியிலையும் ஒரு பேலன்ஸை கொடுத்து அதுலேயும் வெயிட்டை கொடுத்து தலைக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாத மாதிரி, கழுத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாத மாதிரி சேஃபான முறையில் நான் இந்த சிரசாசனத்தை செய்கிறேன். இப்போ இந்த சிரசாசனம் எல்லாரும் செய்யக்கூடாது. எவ்வளோ நேரம் இந்த சிரசாசனம் செய்யலாம் அப்படின்னா 2 நிமிஷம் செய்யலாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். யார் செய்யக்கூடாது அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஏற்கனவே யோகாசனம் போன்ற விஷயங்கள் எதுவுமே செய்யாதவங்க, கர்ப்பிணிகள், கழுத்து வலிகள் தொந்தரவு இருக்கிறவங்க, கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் செய்யக்கூடாதுங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, நம்ம கண்ணுலலாம் ரத்த அழுத்தம் ப்ரெஷர் அதிகரிக்குங்க. அதிகரித்து கிளாக்கமா போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சுங்க. நான் கீழே வந்துடுறேங்க. ரைட்டுங்க. இப்போது இந்த சிரசாசனத்தினால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்க. நம்ம முடிப்பகுதி, அதாவது தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால முடி வளர்ச்சி அதிகரிக்குமா? ஓரளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. இது ரொம்ப ரிஸ்கான ஆசனங்க. பெரியவங்களாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி யோகாசனம் செய்யாதவங்க இதை ட்ரை பண்ணக்கூடாது. ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணக்கூடாது. பலர் இதை ட்ரை பண்ணக்கூடாது. கழுத்து பிரச்சனைகள், கழுத்துல ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்குங்க. உண்மையிலேயே ஃபிட்டா இருக்கிறீங்க, ஓரளவுக்காவது ஃபிட்டா இருக்கிறீங்க, எக்ஸசைஸ் பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உடலை வளைக்கிறீங்க, நெளிக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் செய்யறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆள் தான் சிரசாசனமும் செய்யறதுக்கு தகுதியான ஆளே தவிர, எந்தவித பயிற்சியும் முயற்சியும் இல்லாத ஒருத்தர், வெறும் சாப்பாட்டினால் மட்டுமே நம்ம உடம்பை குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், எக்ஸசைஸ் பண்ணாத ஒருத்தர் எக்காரணத்தை கொண்டும் சிரசாசனம் அப்படிங்கிற விஷயத்த ட்ரை பண்ணவே கூடாது. மற்றபடி நன்மைகளுக்குள்ள வருவோம். அதிகமா சிரசாசனம் செய்யறவங்களோட முகம் பொலிவாக இருக்கிறதையும், முடிகள் ஆரோக்கியமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி ஒரு சமயத்துல 2 நிமிஷத்துக்கு மேல இந்த சிரசாசனம் செய்ய வேண்டாம். சிரசாசனம் செய்யறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பாடு சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்குள்ள சிரசாசனம் செய்ய வேண்டாம். வயிறு காலியா இருக்கும்போது தான் சிரசாசனம் செய்யணும். காலையிலயும் மாலையிலயும் 2 நிமிஷம் செய்யலாம். சிரசாசனம் செய்ய கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு பொசிஷன் சர்வாங்காசனா. இது நம்ம தோள்கள் மூலமா நம்ம நிக்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட தோள்கள், கழுத்து எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இப்படி நிக்கிறதுக்கு அப்ரைட் போஸ்டருக்கு உதவி செய்யுது. ஓரளவு சிரசாசனாவோட பெனிஃபிட் எல்லாமே இந்த சர்வாங்காசனத்திலையும் நம்மளுக்கு கிடைச்சிடுது. சிரசாசனத்தை யோக கலைகள்ல ராஜா அப்படின்னு சொன்னா, இந்த சர்வாங்காசனத்தை யோக கலைகள்ல ராணி அப்படின்னு சொல்றாங்க. சிரசாசனம் நம்ம பெட்ல பண்ணலாமா? கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு பண்ணாதீங்க. தரையில ஓரளவு மெதுமெதுப்பான, இப்போ யோகா மேட்டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மெதுமெதுப்பான மேட்டோ, நான் ஒரு சின்ன ஒரு மெதுமெதுப்பான பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணினேன் நான் தலை வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடினமான சர்ஃபேஸு, கடினமான தரை மேலே லைட்டாக சாஃப்டான ஒரு பொருளை வச்சு அது மேலே நம்ம சிரசாசனம் பண்ணால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தெரியாது. ஆனால் பெட்டில் பண்ணக்கூடாது. சாஃப்டான தரையில் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கழுத்து பிரச்சனை வந்துடும். சிரசாசனம் 2 நிமிஷம் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் 5 நிமிடம் வரைக்கும் பண்ணலாம். இந்த சிரசாசனம் செய்யறதுனால ஜீரணம் நல்லா நடக்குது, உடம்பில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, உடம்பின் வளையும் தன்மை ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. இது ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியத்துக்கு. கூடவே மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால சுரப்பை குறைக்கக்கூடியது இந்த சிரசாசனம். சிரசாசனம் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முழு எடையவும் நம்ம தலையில கொடுக்காம நம்ம எல்போவில் எடையை கொடுத்து, இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் செஞ்சு காமிச்ச மாதிரி செஞ்சுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேய்மானங்கள், துளுக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் தடுக்கும். இந்த வெயிட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ட்ரைபாடு 3 கால் உள்ளது. அதே மாதிரி நம்ம 3 காலில் நிற்கிறோம். 1 இந்த கால், இன்னும் 2 இந்த கால். இந்த 3 காலில் நிற்கும் போது நம்மளுக்கு வெயிட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது இல்லாமல் நம்ம தலைகீழாக நிற்கும் போது ரத்த ஓட்டம் அதிகரித்து மூளையோட பவர்லாம் பயங்கரமாக அதிகரிக்குது அப்படின்னா, நிறைய ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகுது, மிக அதிகமான பவர் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஓரளவு
நான் சொன்ன சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. மற்றபடி சூப்பர் ஹியூமன் பெனிஃபிட்லாம் இதுக்கு கிடையாது. சிரசாசனம் குறித்த இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.